ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாங்க இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் நண்பர்களே. விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உற்சவம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ராசியிலேயே செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மற்றும் ராகு, குரு ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் இருக்கிறது நண்பர்களே. எனவே உங்களுக்கு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமான செலவுகள் மற்றும் சில முக்கியமான காரியங்கள் செய்கிறது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் நாளை வைத்துக் கொள்வது மிகுந்த உத்தமமாக உங்களுக்கு கருதப்படும் நண்பர்களே. நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான அவசரமான வேலையிலும் செய்து முடிக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருங்க. நாளைக்கு செய்து கொள்ளலாம். நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்கி விடுகிறது நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைங்க. ஏன்னா பணம் வரவுகள் இன்னைக்கு பெருகும். ஆனாலும் 4 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக மாறும் நண்பர்களே. பண வரவுகள் பெறுகிறதுனால இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உடல் ஆரோக்கியத்தில் தான் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு ஆச்சரியமிக்க உடல் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நோய்கள், நீடித்த நோய்கள் இருந்தா கூட எவ்வளவோ முயற்சி பண்ணும் நீங்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் கூட இப்பொழுது குணமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் என்ற தினம் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. தொழில் முன்னேற்றம் நல்ல வகையில் இருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். பண வரவுகள் பெருகும். ஆனா 4 விஷயங்கள்ல முதலாவதாக நீங்க பேராசைப்படக்கூடாதுங்க. இன்றைய தினம் பண வரவுகள் பெருகும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி தவறான இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு முடிந்த அளவுக்கு பணத்தை நீங்க ஜாக்கிரதையாக பூட்டி வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. வெளியிலவே எடுக்காதீங்க. பணத்தை இன்னைக்கு ஜாக்கிரதையாக பராமரித்துக் கொள்ளுங்கள். உங்க பேராசையை தூண்டிவிட நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஸோ பொறுமையாக இருங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டாம். நாளை செய்து கொள்ளலாம். பேராசைப்பட்டு நீங்கள் பணத்தை யார்ட்ட கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கைக்கு திரும்ப வராது. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. பேராசைப்படக்கூடாது. இரண்டாவதாக உங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே. நீங்கள் உண்டு, உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள், கேலி கிண்டல் பண்றது, கடுஞ்சொற்களை கூறுவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் வார்த்தைகளை நிதானமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். யாரை நம்பியும் எதுக்காகவும் நீங்கள் பேசி வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போறது போன்றவற்றெல்லாம் செய்ய வேண்டாங்க. இந்த காரியத்தை நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கனிவா பேசுங்க. இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நண்பர்களே. மூன்றாவதாக இன்றைய தினம் நீங்கள் பயத்தை மனசுல இருந்து விட்டொழிக்க வேண்டியது அவசியம். எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத சில சிந்தனைகளை, பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாத பிரம்மையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் மனசுல இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க வழக்கமான வேலைகளை உங்களுக்கு பிடித்த மாதிரி செய்யுங்க. இன்றைய தினம் நீங்கள் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. கடைசியாக இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் கருத வேண்டியது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் நண்பர்களே. கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நாளாக அமையும் சொல்லலாம். அந்த கோபத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறுகிய நேர பைத்தியக்காரத்தனங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்துல நீங்க மாட்டிக்காதீங்க. கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. யாரை நம்பியும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தகாத வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லாத செயல்பாடுகளை செய்து விடுவது போன்றவற்றெல்லாம் கோபத்தினால் நீங்க செய்யக்கூடாதுங்க. இறை வழிபாடுகள், தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்களது கோபத்தை நீங்க ஓரளவு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பணத்தை முடிந்த அளவுக்கு வெளியில் எடுக்காதீங்க. இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில
நீங்கள் உண்மையான அன்பை உங்களது காதலரிடம் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்களது அன்புக்குரியவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்றது இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக ரொமான்ஸ் மிக்கதாக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது லீவ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. நீங்க இல்லாத நேரத்தில் உங்க வேலையெல்லாம் ஸ்மூத்தாக சூப்பராக நடந்து முடியும். பிறகு உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்க சமாளிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க இல்லை அதனால வேலை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்க லீவ் எடுக்கிறதுனா நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அடிக்கடி நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மனம் உடைந்து போகக்கூடாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதலமான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம். அடிக்கடி நீங்க உங்க மூடை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க நண்பர்களே. சின்ன சின்ன விஷயங்கள் ரெகுலராக நடக்கிறது தான் செய்யும். ஸோ அதுக்காக நீங்கள் மனம் வருத்தம் கொள்ள தேவையில்லை. அதனால உங்களுடைய நேரம் தான் வீணாகும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களது நெருக்கமானவருடைய சாதனைகளை பாராட்ட வேண்டியது அவசியம். குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை செய்யக்கூடிய சாதனைகளை பாராட்டி அவருக்கு நீங்கள் பாராட்டி இந்த மதிப்பான நல்ல வார்த்தைகள் சொல்வது, சில கிஃப்ட் கொடுப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் சின்சியராக செய்ய வேண்டிய நண்பர்களே. மற்றவர்கள் செய்த சாதனைகளை பாராட்டுறதுனால நீங்க ஒன்றும் குறைஞ்சு போக போறதில்ல. ஸோ மற்றவங்களோட சாதனைகளை பாராட்டுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்க முடிஞ்ச தாராளமாக கொடுக்கலாம். அதன் மூலமாக உறவுகள் வலுப்படும் நண்பர்களே. அது உங்களது இல்லற வாழ்க்கைக்கும் பொருந்தும். வாழ்க்கை துணை ஏதாவது சாதனை செய்தால் அதற்காக நீங்கள் பாராட்டி சில பரிசுகளை கொடுக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாம். ஓய்வு நேரத்துக்கு நீங்க ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யலாம். இந்த தினம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையின் இதமான அணைப்பை நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். முக்கியமான காரியங்களை மட்டும் நாளைக்கு செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள், செழிப்பான ஒரு நாள், மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள், தொழில் முன்னேற்றம் எல்லாம் சூப்பராக இருக்கும். அலுவலக பணிகளில் இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ண சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். ஆரோக்கியம் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது 2 விதமான கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் கிரீம் கலரையும் அடுத்ததாக ஒயிட் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம் நண்பர்களே. எனவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஆகுது அப்படின்றத கணக்கு போட்டு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் நினைக்கபடி எல்லா காரியங்களும் முடியாதுங்க நண்பர்களே. நினைத்தது ஒரு மாதிரியும் நடக்கிறது வேறொரு மாதிரியும் அமையலாம். ஆனால் உங்கள் பிளான் படி போலினாலும் நீங்கள் மனமுடைந்து போகாமல் இருங்கள். இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் நண்பர்களே. நம்பிக்கை மட்டும் கைவிடாமல் இருந்த நண்பர்களே. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையை கைவிடாமல் இருங்கள். சிறப்பான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது. இல்லைன்னா முடிந்த வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் அதை தள்ளி போடலாம். யார் நம்பியும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போறது போன்றவற்றெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆலோசனைகள் பெற்று செயல்படுங்கள். நீங்களாகவே தனித்து தேவையில்லாத முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வியாபாரத்திலும் சரி, உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, நீங்கள் தேவையில்லாத சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தேவையில்லாத நீங்கள் ஒரு மனக்குழப்பத்துடன் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள். மிகச்சிறப்பான ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மற்றவங்களுடைய செயல்பாடுகளில் நீங்க குத்தங்கூறு கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாதுங்க. கேலி கிண்டலும் பண்ணக்கூடாது. வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க. எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத நீங்க புரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பேச வேண்டிய இடத்துல நீங்க நாசுக்காக பேச வேண்டிய இடத்துல எல்லாம் நீங்க போயிட்டு ஓப்பனாக நீங்க உங்க மனசுல பட்டதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. எழுதின பேச்சுக்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. விவேகம் கண்டிப்பான தேவை நண்பர்களே. மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணாதீங்க. இன்னைக்கு விவேகமா செயல்படுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். வெளிப்படையா பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. அதனால உங்களுக்கும் டென்ஷன் ஏற்படும். ஸோ மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. விவேகம் வேண்டிய நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.